ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்ன நியூஸ் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 8 மணிக்கு நடக்க இருக்கிற இந்தியாவும் பாகிஸ்தான் மேட்ச் இதை பற்றி நம்ம பேச போகிறோம். இதுக்கு யூஸ் பண்ணுற பிட்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நடந்த சவுத் ஆஃப்ரிக்கா நெதர்லாண்டான அதே பிட்ச் தான் யூஸ் பண்ணுறாங்க. மேபி இன்றைக்கி ஹை ஸ்கோரிங் மேட்சாக இருக்காது, லோ ஸ்கோரிங் மேட்சாக தான் இருக்கும். ஐ திங்க் ஃபாஸ்ட் பாலர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற நியூஸ் என்னென்னா, சவுத் ஆஃப்ரிக்கா நெதர்லாண்டு மேட்சான கிட்டத்தட்ட சவுத் ஆஃப்ரிக்கா தோற்க வேண்டிய மேட்ச் அது. ஜஸ்ட்டு வந்து 12 ரன்ஸ்க்கு 4 விக்கெட் டவுன் ஆன சவுத் ஆஃப்ரிக்கா. அதுக்கப்புறம் மில்லர் வந்து தன்னோட டீமை சிங்கிள் ஹேண்டடாக மேட்சை ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு. இதனால் அவங்களோட சூப்பர் 8க்கு போகிற குவாலிஃபிகேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நடந்த ஆஸ்திரேலியா இங்கிலாந்து மேட்ச்சை பற்றி தான் பேச போகிறோம். அதில் ஆஸ்திரேலியா வழக்கம் போல் வின் பண்ணிட்டாங்க. 36 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டாங்க. என்னதான் இங்கிலாந்து வந்து பேப்பரில் நல்ல டீம் இருந்தாலும் ஆஸ்திரேலியாவோட ஸ்டன்னிங் பெர்ஃபார்மன்ஸில் வின் பண்ணிட்டாங்க. இதுக்கு மெயின் காரணம் பார்த்திங்கன்னா ஜாம்பா, ஸ்டோனிஸ், மேக்ஸ்வெல் இவங்கெல்லாம் தான் காரணம். பேட்டிங் சைடில் இவங்களாம் கான்ட்ரிபியூட் இல்லை. பவுலிங் சைடில் ஜாம்பா 2 மிகப்பெரிய விக்கெட் அந்த குரூஷியல் டைமில் எடுத்ததுனால அவருக்கு வேறு இந்த மேட்ச் வழங்கப்பட்டது. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நடக்க போகிற இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சில் இமாத் வாசிம் ஆடுவாருன்னு சொல்லிட்டு அவங்களோட ஹெட் கோச் கேரி கிறிஸ்டியன் இது கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இது அவங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கலாம். எனக்கு என்னமோ இன்றைக்கி என்ன தோணுதுன்னா, இன்றைக்கி பாகிஸ்தான் டஃப் மேட்ச் தருவாங்கன்னு தோணுது. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிஷப் பண்ட் அவரோட லைஃப்பை பயோபிக்கு எடுக்கிறதாகவும் பாலிவுட்டில் பேசிக்கிட்டு இருக்காங்க. மேபி அது இந்த வேர்ல்டு கப் முடிஞ்சு நெக்ஸ்ட்டு வந்து பேச ஆரம்பிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.